ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது சனி குரு தரும் நோய்கள். கிரகங்கள் தரும் நோய்கள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம ஏற்கனவே சூரியன் சந்திரன் தரும் நோய்கள் பற்றி பார்த்துட்டோம். இன்றைக்கி குரு சனி தரும் நோய்கள் என்ன, நோய்களை பற்றி ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? பொதுவாக வருமுன் காப்போம் அப்படிங்கிறது தான் புத்திசாலித்தனம். ஒரு கிரகத்தினால நமக்கு இந்த மாதிரியான தாக்கங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அது சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறது, முன்கூட்டியே உடற்பயிற்சி, சரியான மருத்துவ ஆலோசனை இவைகளை பெற்றுக்கொள்வதன் மூலமாக பெரும் பாதிப்புகளிலிருந்து நாம் காப்பாற்றப்படுவோம். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். ஒரு நோயின் தன்மையை முன்கூட்டியே உணர்ந்து கொள்வது அது சரியானபடி தீர்ப்பதற்கு வெகுவாக உதவும் ஒரு தன்மையாகும். நோயின் தன்மைக்கு முன்பாக எப்படி இருந்தது, எந்த கிரகத்தினால நமக்கு என்ன மாதிரி நோய் வருங்கிறத ஜோதிட சாஸ்திரத்தின் மூலமாகவும் அறிந்து கொள்ள முடியும். ஆச்சரியப்படத்தக்க வகையில் பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு ஜாதகம் பார்க்கும்போது இன்ன நோய்கள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்னு நான் சொல்லிவிடுவேன். இது டாக்டர்கிட்ட போய் அவங்க ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்து கண்டுபிடிக்க முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்பில் முன்னாடியே அந்த நோயின் ஒரு ஹிண்ட்டை நான் கொடுத்துருவேன். அவங்க ஆச்சரியப்படுவாங்க, எப்படி சார்னா அது கிரகங்கள் கொடுக்கறது. டாக்டருக்கு நோய் வந்த பிறகு டெஸ்ட் ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் ஜோதிட சாஸ்திரத்தில் பிறந்த போதே தெரியும் ஒருவருக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பொதுவாக 6ஆம் இடத்துல குருவோ சனியோ பலம் கொண்ட நிலையில் அமர்ந்தாங்கன்னா அவர்களால் வரக்கூடிய நோய்கள் நிச்சயமாக உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த பலம் கொண்ட நிலை அப்படிங்கிறதுல நட்புங்கிற நிலையிலேருந்து எடுத்துக்கோங்க. ஒரு கிரகம் நட்பு, ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், திக்பலம், இந்த 4 நிலையிலையும் பலத்தை பெறும். அப்போ உங்களுக்கு லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல குரு அல்லது சனி இல்லை 2 பேரும் சேர்ந்து இருந்தால் இன்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். முதல்ல குரு பகவான் 6ஆம் இடத்துல வலுவான நிலையில் உட்கார்ந்துருக்கார். உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் 6ஆம் இடத்துல குரு இருக்கார் அப்படின்னாலே உடல் பருமன்கிற நோய் உங்களுக்கு வந்தே தீரும். ஒபிசிட்டி ப்ராப்ளம். குருவினுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை வளரச் செய்வது, விரியச் செய்வது, வீங்கச் செய்வதுன்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்பில் தோன்றக்கூடிய கட்டிகள், உடல் பருமன், கொழுப்பு சேர்வதனால் ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸு, இது எல்லாமே குருவினால் வரக்கூடியது. பித்தப்பை சம்பந்தப்பட்ட கோளாறுகளை குரு பகவான் தரக்கூடியவர். சிறுநீரக அடைப்பு, உடம்பிலிருந்து நீர் ஒழுங்காக பிரியாமல் போகிறது, அதனால் ஏற்படுற பாதிப்புகள், இவைகளை தரக்கூடியதும் குரு பகவானுடைய வேலை தான். மஞ்சள் காமாலை நோயும் குருவினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. கேன்சர் மாதிரியான தேவையே இல்லாமல் ஒரு இடத்துல அணுக்கள் பல்கி பெருகுவது, இந்த சிகப்பணு வெள்ளை அணுங்கிறது நம்ம உடம்புல ஒரு பேலன்சிங்கான அளவில் இருக்கணும். அந்த பேலன்சிங்கான அளவில் இல்லாமல் கஜாமுஜான்னு ஒரு குறிப்பிட்ட அணுக்கள் மட்டுமே ரொம்ப அதீதமாக வளர்ச்சி அடைகிறது. ஒரு இடத்துல அதிகப்படியான செல்கள் வளர்ச்சி அடைகிறது, ஒரே இடத்துல சதை பகுதி அதிகமாக வளர்ச்சி அடைகிறதுங்கிறதெல்லாம் தான் கட்டிகள், கேன்சர் அப்படிமோ. இந்த விரிவடைய செய்யக்கூடிய தன்மை குரு பகவானுக்கு உண்டுங்கிறதுனால இவர் 6ஆம் இடத்துல இருக்கும்போது அது சார்ந்த நோய்கள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், உடலில் வரக்கூடிய புற்று கேன்சர், இரத்த புற்றுநோய், இரத்த செல்கள் அளவுக்கு அபரிமிதமான வளர்ச்சி அடைவது, இதெல்லாம் அவரோடது தான். பித்தப்பை சார்ந்த பிரச்சனைகள், அதனால் ஏற்படக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸு, இதெல்லாமும் அவருடையது. பொதுவாக குரு பகவான் ஒரு இயற்கை சுபகிரகம் அப்படிங்கிறதுனால இவர் தரக்கூடிய நோயுமே பார்த்திங்கன்னா நீண்ட காலத்துக்கு இருக்கக்கூடியதாக போயிடும். உடனடியான தீர்வுகள் கிடைக்க முடியாதபடியும் ரொம்ப சிவியரான பிரச்சனைகளை தரக்கூடியதாகவும் இருக்கும். அதேமாதிரி உடல் பருமன், இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி யங்ஸ்டர்ஸுக்கு இருக்கிறதுல பெரிய பிரச்சனை இந்த ஒபிசிட்டி ப்ராப்ளம். யங்ஸ்டர்ஸ்னு இல்லை, மிடில் ஏஜ், வயசானவங்க எல்லாருமே உடல் உழைப்பு குறைந்து போய்விட்ட இந்த காலத்தில் உடல் பருமன் நோயினால் பெரும் பிரச்சனைகளை சந்திக்கும் அமைப்பும் குரு தரக்கூடிய நோய்கள் ஒன்று. இப்போ நீங்கள் ரிஷப லக்னம்னு எடுத்துக்குவோம். 6ஆம் இடத்துல குரு இருக்கார். இந்த வீட்டில் அவர் நட்போ பகை படுறதில்லை, பகை தான்னாலும் கூட இவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு.
பொதுவாக 6ஆம் இடத்துல குரு இருந்தார்னா, இந்த 6ஆம் இடத்தை குரு பார்த்தார்னா எப்படி சார் அப்படின்னு உடனே மாற்ற வேண்டாம். குரு பார்வை என்பது ஒரு அளவுக்கு தான் வேலை செய்யும். குரு இருக்கிறதுங்கிறது அதீதமான வேலையை செய்யும். நோய் ஸ்தானத்தை பொறுத்தவரைக்கும் 6ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது கடனை, எதிரியை, வம்பு வழக்க வளர்த்து விடுற அமைப்பு இருக்கும். பண விஷயத்தில் தப்பு தப்பான முடிவுகள் எடுக்கும் வழக்கு இருக்கும். ஆனால் நோய்ங்கிற சப்ஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா உடல் பருமன், கேன்சர், பித்தப்பை சம்மந்தப்பட்ட கோளாறுகள் இவையெல்லாம் குரு தரக்கூடிய மிக பெரிய பிரச்சனைகளில் உள்ளடக்கியது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா முடி உதிர்தல் பிரச்சனை, சீக்கிரமே வழுக்கை ஏற்படுவது, புழுவட்டைன்னு சொல்லக்கூடிய தலைமுடி உதிர்ந்து நம்ம வந்து ஒரு மாதிரி அங்கங்கே ரவுண்டாக கேப் விழுந்துடுறதும் குருவினுடைய ஒரு விதமான கோளாறு. ஸோ 6ஆம் இடத்துல குரு இருந்தால் இது சார்ந்த விஷயங்களில் மெயினாக நீங்கள் உடல் பருமன் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். குரு புத்திர காரகன்கிறதுனால கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட கோளாறுகளை பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய தகுதி அவருக்கு உண்டு. உடல் பருமன் மிக அதிகமாயிட்டதுனால குழந்தை பெற்று கொள்ளும் தகுதியை இழக்கும் ஆண்களையும் குருவே உருவாக்குவார். ஸோ இது குருவினுடைய சப்ஜெக்டில் வரக்கூடிய நோய்கள். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் 6ஆம் இடத்துல வலுக்கொண்டு அமர்ந்தாருன்னா, சனி பகவான் ஒரு வாயுக்கோள் அப்படிங்கிறதுனால வாதம் சார்ந்த பிரச்சனைகளை உருவாக்கும் தன்மை கொண்டவர். உடம்புல வந்து தேவையில்லாத இடங்களில் கழிவுகள் சேர்ந்து அது வெளியேறாமல் போகிறதுனால ஏற்படக்கூடிய பக்கவாதம், உடலில் ஒரு பகுதி மட்டும் செயலிழந்து போகும் தன்மை, நரம்பு மண்டல பாதிப்புகள், வாயு கோளாறுகள், அசிடிட்டி ப்ராப்ளம், எப்போதும் வயிறு உப்புசமாகவே இருக்கிறது, நரம்புகள் சில இடங்களில் சரியாக செயல்படாமல் போய்டுறது, முடக்குவாதம், கைகால்களில் வீக்கத்தை கொடுப்பது, எலும்புகளில் முறிவு, கால்சியம் பற்றாக்குறை, எலும்பு தேய்மானம், அதனால் ஏற்படக்கூடிய பலகீனங்கள், மூட்டு வலி, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய அளவுக்கான சூழல்களை உருவாக்குவது, இதெல்லாம் சனி பகவானுடைய பிரச்சனை. பொதுவாக பொது இடங்கள்லேயே சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா கண்டபடி ஏப்பம் வர்றது, காற்று பிரிதல் போன்ற ஒரு அசௌகரியத்தை உருவாக்கக்கூடிய கிரகம் சனி. மற்றவங்க உங்களை வந்து கேவலமாக பார்க்கணும்னா அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுமோ அதை பூரா சனி செய்ய தூண்டுவார். சனி பகவான் அப்படிப்பட்ட ஒரு இயல்பு கொண்ட கிரகம் தான். இவர் 6ஆம் இடத்துக்கோடு சம்பந்தப்படும் போது மலஜலம் அடக்குவதற்கு மனிதன் மிகவும் துன்பப்படுவான், கஷ்டப்படுவான். அது வந்து நினச்சோடனே போகணும். இடம், பொருள், ஏவல், சூழ்நிலையெல்லாம் அவங்களால பார்க்க முடியாது. அந்த ஒரு லூஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு கட்டுப்படுத்த இயலாத அப்படிங்கிற வார்த்தையை இந்த இடத்துல போட்டுக்கலாம். இவங்களால இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. இவங்க ஏப்பம் வந்தால் பயங்கர சத்தமாக ஏப்பம் விடுவாங்க. வாயு பிரியணும்னா கூட பொது இடமாச்சேன்னெல்லாம் பார்க்க முடியாது, பிரிஞ்சே ஆகணுங்கிற மாதிரியான கட்டாயம் வந்துடும். பாத்ரூம்லேயே அதிக நேரம் உட்கார வச்சுருவார். மலச்சிக்கலை உருவாக்கக்கூடிய கிரகமும் சனி தான். அதாவது அடிக்கடி மலம் கழிக்கணுங்கிற மாதிரியான உணர்வுகளை தூண்டி விட்டுட்டு ஆனால் அதை போய் வந்து ஒழுங்காக செய்ய முடியாதபடி செய்வார். ஒரு விஷயத்தை ஒழுங்காக பர்ஃபெக்டாக செய்ய முடியாதபடி தடைகளை தரக்கூடிய கிரகம் சனி பகவான். ஜீரண மண்டல பாதிப்பை கொடுக்கக்கூடியவர். உடம்புல தேவையே இல்லாமல் வாயுக்களை உற்பத்தி செஞ்சு அதன் மூலம் வயிறு உப்புசம், தொப்பை போடுறது, வயிறுனால் வரக்கூடிய பிரச்சனைகள், ஜீரண மண்டல சிக்கல்களை தரக்கூடியது, எலும்பு பலகீனம், உடல் பலகீனம், உடல் உறுப்புகள் வளைந்து போவது, விரல்களில் சொத்தை, நகம் சொத்தை, முடி உதிர்தல், கால்சியம் பற்றாக்குறை சார்ந்த பிரச்சனைகள், நெஞ்செரிச்சல், அசிடிட்டி மாதிரியான சிக்கல்கள், ஜீரண மண்டல பாதிப்பு ஏற்படுவதனால உணவு பிடிக்காமல் போய்விடுவது, சிறு அளவு உணவு கூட உடலில் ஜீரணிக்காமல் போவது, உணவின் சத்துக்கள் உடம்பில் சேர விடாமல் தடுப்பது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் சனி செய்வார். சனி 6ஆம் இடத்துல வலுத்தார்னா இது இருக்கும். இது போக இவருக்கு வந்து விபத்துக்காரகன்னு ஒரு பேரும் உண்டு. அடிக்கடி ஆக்சிடென்டல், பிரயாணங்களில் பொருளை தொலைச்சிடுறது, திடீர்னு வண்டி வாகனத்துக்கு நடுவில் நாய், பன்றி போன்ற விலங்குகள் குறுக்க வந்து கீழே விழுகிறது, அதனால் ஏற்படக்கூடிய காயங்கள், உடல் உறுப்புகள் ஏற்படக்கூடிய சேதங்கள், இதையெல்லாம் தரக்கூடியவரும் சனி தான். ஸோ 6ஆம் இடத்துல சனி இருந்தால் இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். குரு பகவான் பித்தம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளை அதிகம் தரக்கூடியவர். சனி பகவான் வாதம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளை அதிகம் தரக்கூடியவர். 3 விதமான நோய் நாடிகள் தான் நம்ம உடம்புல இருக்குது. வாதம், பித்தம், சிலத்துமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று குளிர்ச்சியினால் வரக்கூடிய நோய்கள், இன்னொன்று உஷ்ணத்தினால் வரக்கூடிய நோய்கள், இன்னொன்று இந்த நரம்பு மண்டலம்னு சொல்லக்கூடிய காற்றினால் வரக்கூடிய நோய்கள். இது 3 தான் மாறி மாறி வரும்.
இந்த 3 நாடியை பார்த்து தான் வைத்தியமே ஒரு காலத்தில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கு வாயில் நுழைய முடியாத அளவுக்கு நோய்களின் எண்ணிக்கை மிகுதியாகிடுச்சு. ஆனால் ஒவ்வொரு நோய்க்கும் இந்த மாதிரியான சில அமைப்புகள் இருக்கும். இந்த ஸ்பைனல் கார்டில் தேய்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதுகு தண்டுவடத்தில் அந்த இத்தனாவது நரம்பு தேஞ்சிருச்சு, இத்தனாவது எலும்பு தேஞ்சிருச்சு, இதெல்லாம் கொடுக்குறவர் சனி பகவான் தான். நேச்சுராகவே சனி வந்து 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டுட்டார்னா உங்களுக்கு எலும்புடைய அடர்த்தி, டென்சிட்டின்னு சொல்லுவாங்க, அது குறைய ஆரம்பிக்கும். கால்சியத்தை உங்கள் உடம்பு வந்து ஈர்த்துக்கிற பவரை குறைக்கும். நமக்கு கால்சியத்தை உடம்புல ஈர்த்துக்கிற பவரை அதிகப்படுத்துகிற கிரகம் சூரியன். வைட்டமின் டி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அது சூரிய ஒளியிலேருந்து கிடைக்கிறது. இந்த சனி அவருக்கு நேர் ஆப்போசிட்டான ஆளுங்கிறதுனாலேயே சனி 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டுட்டார்னா உங்கள் உடம்புல கால்சியத்தை சேர விடாமல் தடுப்பார். கால்சியம் தொடர்ந்து சேராமல் போகும்போது என்னாகும்? பல் சொத்தை ஏற்படும், தசைகள் இயங்குவதில் தடை இருக்கும், அங்கங்கே உடம்பு இழுத்துக்கும். அந்த உடம்பு இழுத்துக்கிறதுனுடைய இன்னொரு பரிணாமம் தான் பக்கவாதம். ஸோ கால்சியம் பற்றாக்குறை ஏற்பட்டு எலும்புகளை பலகீனம் செய்ய வச்சு சீக்கிரமாகவே முட்டியை தேய வச்சு மூட்டு வலி பிரச்சனைகள் கொடுக்கறது, பல் சொத்தை கொடுக்கறது, பற்கள்லேருந்து துர்நாற்றம் வீசக்கூடியது. சனி ஒரு அழுக்கு பிடிச்ச கிரகங்க. அவர் வந்து 6ஆம் இடத்துல இருக்காருன்னா துர்நாற்றம் வீச வைப்பார் உங்கள் உடம்புல இருந்து. ஒழுங்காக சுத்தமாக உங்களை வச்சுக்க விட மாட்டார். நீங்கள் உடலையும் சுத்தமாக வச்சுக்க விட மாட்டார், மலக்குடலையும் சுத்தமாக வச்சுக்க விட மாட்டார். அதில் தேவையில்லாத கழிசலைகளை சேர்த்து வச்சு அதனால் ஏற்படக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸை நிறையா பிரச்சனைகளை உருவாக்குவார். ஸோ சனி பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்தோடு இருக்காருன்னா நீங்கள் வந்து உடம்பை சுத்தமாக வச்சுக்கிறது, உணவு பாதையை சுத்தமாக வச்சுக்கிறதுல பெரும் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். இது குருவும் சனியும் தரும் நோய்கள் வரிசையில் வரும். இன்னும் நிறைய நோய்கள் இருக்கும். எல்லாமே ஒரே காணொலிகளில் சுருக்கிட முடியாது. அப்பப்போ டைம் கிடைக்கும்போது கொஞ்சம் சொல்கிறேன். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.